வணக்கம். புதன்கிழமை ஜூன் மாதம் 25ஆம் தேதி விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 11ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். இன்னைக்கு அமாவாசை. ஏன்னா உச்சி நேரத்தில் என்னைக்கு அமாவாசை இருக்கோ அன்றைக்கி தான் தர்ப்பணம் பண்ணும். இன்றைக்கி தான் இருக்குது உச்சி நேரத்தில். அதனால் இன்றைக்கி தான் அமாவாசை தர்ப்பணம். தந்தை இல்லாதவர்களுக்கு மட்டும் தர்ப்பணம், மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. முன்னோர்கள் வழிபாடுங்கிறது அப்பா இல்லாதவங்க தான் செய்யணும். அப்பா இருக்கிறவங்க எந்த வழிபாடும் கிடையாது. ஒன்றும் அந்த முன்னோர்கள்லாம் நம்மளை காப்பாற்றணும். அவங்களுடைய ஆத்மா நமக்கு ஆசீர்வாதம் பண்ணோம். அங்கேருந்து நம்ம முன்னோர்கள்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லுது. காக்காசுரன் விரட்டுறாரு ராமர் ராமாயணத்தில். அந்த காக்காசுரன்கிறவன் காக்கா வடிவம் எடுத்துகிட்டு வந்து ஈவ் டீசிங் பண்ணுவான். கிட்ட வந்து குத்த வந்தான் சீதா பிராட்டியை. விரட்டி பார்க்குற போல் அவன் சுற்றி வந்து காக்கா வடிவத்தில் வரான். ஒரு பானத்தை எடுத்து போட்டார் ராமர். அது அவனை துரத்தின் போச்சு. துரத்தின் போனால் அவன் போகிறான். அவனுடைய சக்தி அவன் மேலெல்லாம் போக முடியும். மேல் உலகத்துக்கெல்லாம் போகிறான். அங்கேயும் விடலாது. இந்த ராமரோட பானம் அவனை கடைசி வரைக்கும் துரத்திட்டு போகுது. வந்து சரணாகதி ஆனதுக்கப்புறம் தான் விட்டார் அவனை. அப்போ மேல் உலகத்துலேருந்து தசரதர் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சிரிச்சுக்கிட்டே சொல்லறான், என்னுடைய பையன் பற்றியா, என் ராமனுக்கு என்ன வீரம் தீரம், என்ன ஒரு பானம் பற்றியா, துரத்துது பாரு அந்த அசுரனை அப்படின்னு தன்னுடைய மகனின் வீரத்தை பற்றி பெருமிதம் கொள்கிறாராம் தசரத சக்கரவர்த்தி பித்ருலோகத்திலேருந்து. இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் ராமாயணத்தில் இருக்குது. அதனால் முன்னோர்கள் நம்மளை பார்த்துட்ருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. அதனால் அப்பா அம்மா இருக்கும்போது அவங்க எதிரே எப்படி நடந்துப்போமோ அந்த மாதிரியே தான் நடந்துக்கணும் லைஃப் லாங். ஏன்னா நீங்கள் நல்லது பண்ண அவங்க இன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. முன்னோர் வழிபாடு செய்யும் நாள் அமாவாசை. இன்று அமாவாசை. இன்று விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் குரு, கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் சனி ராகு. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சிலர் சாமி தரிசனம் செய்வதை விட சாமிக்கு அபிஷேகம் நடைபெறுவதை பார்ப்பதில் தான் அதிக ஆர்வம் செலுத்துகிறார்கள். அபிஷேகத்தை பார்த்து தரிசனம் செய்வது மிக முக்கியமானதா, ஏன் அவ்வளவு விசேஷமானதா அபிஷேகம் செய்வது? இந்த கேள்வி யார் கேட்டிருக்காங்க? மீனா ரவிக்குமார், ஓமலூர் போஸ்ட், காமலாபுரம், ஓமலூர் தாலுக்கு, சேலம் டிஸ்ட்ரிக்ட்டு. அதாவது அபிஷேகம் பண்ணும்போது இன்னும் கூட அந்த திருவுருவத்தை நல்லா பார்க்கலாம். நிறைய மாலைகள்லாம் போட்டு சாத்தி அலங்காரம் பண்ணி பார்த்தா அது ஒரு அழகு. அதை விட அந்த சுவாமியுடைய திருமேனியை பாதாதி கேசமாய் அணுவா பார்த்து அவனை ரசிக்க வேண்டும். அந்த அழகை நாம் கண்டு களிக்க வேண்டும். அந்த திருவுருவ காட்சி நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் அபிஷேகத்தில் தான் அது கிடைக்கும். அதனால் அபிஷேகத்தை நிறைய பேர் விரும்புவாங்க. அதுலேயும் பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம்லாம் பண்ணும்போது அது அழகாக தெரியும். பா சிவபாண்டியன், வீட்டு வாசலில் ஏதோ ஒன்றுத்துக்கு பதில் போட்டு தண்ணீர் தெளிக்கலாமா சார்? திருப்பூர் பா சிவபாண்டியன் கேட்குறாரு. சரியாக புரியல அவங்க எழுத்து, வேறு மாதிரி அதை எழுதி போடுங்க. திருஷ்டி விலக வாசலில் சக்கடம் ஏற்றலாமா? அதுவும் புரியல. 2 கேள்வியும் பா சிவபாண்டியன் அவர்களை மீண்டும் தெரிவிங்கள். பெண்ணின் ருது கால பலன் வாழ்வில் முன்னேற்றத்தை பார்க்க முடியுமா? அதை வைத்துக்கொண்டு ருது ஜாதகம்ங்கிறது வந்து பெண்களுக்கு எழுதுவாங்க. எப்போ ருதுவானாங்கன்றத அந்த டயத்தை நோட் பண்ணி, இந்த டைம் ஆஃப் பியூபர்ட்டி அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஒரு ஜாதகம் போடுவாங்க. அது வழக்கம் உண்டு நம்மளில். ஆனால் அது வந்து ஜனனகால ஜாதகம் சரியாக இல்லை, அதில் டைமில் டவுட் இருந்துன்னா இதை வச்சு பார்க்கலாம்னு ஒரு கணக்கு இருக்குது. ஜனனகால ஜாதகம் நல்லா கிளியராக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து ருது ஜாதகம் வந்து ஓரளவு தான் அதுக்கு வந்து முக்கியத்துவமே வழி, அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கிடையாது. பெற்ற தாய் தந்தைக்கு நாம் செய்யும் நன்றிக்கடன் என்னவாக இருக்கும்? எது சிறந்த நன்றிக்கடன் சார்? தென்காசி எம்ஜி ராம்குமார் கேட்குறாரு. நல்ல பேர் எடுத்தாலே போகும். அவங்களெல்லாம் திட்டக்கூடாது. வயசான காலத்தில் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா நம்ம பார்த்துக்கணும். மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போகணும், ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு வேணுங்கிற மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வயசான காலத்தில் நம்ம ஒரு பெரிய துணையாக இருக்க வேண்டும். கெட்ட பேர் வாங்கக்கூடாது. பிள்ளை கெட்ட பேர் வாங்கினா அப்பாவுக்கு அவமானம்.
சொசைட்டியில் 4 பேர் புகழும் விதத்திலே ஒரு மகன் நடந்து கொள்ள வேண்டும். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லேனும் சொல். உங்கள் அப்பா என்ன புண்ணியம் பண்ணியிருக்காருப்பா, இந்த மாதிரி ஒரு பையன் கிடச்சிருக்கானே அப்படின்னு எல்லாரும் சொல்லணுமா. அதுதான் மகன் தந்தை காற்றும் உதவி. அதே மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடக்கூடாது. அம்மா அப்பாவை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றணும். அவங்களுடைய சேமிப்புக்காகவோ அல்லது பென்ஷனுக்காகவோ வச்சு காப்பாற்றக்கூடாது, ஆத்மார்த்தமாக வச்சு காப்பாற்றணும். ஏன்னா நமக்கு வயசாச்சுன்னா கடைசியில் நமக்கு யாராவது ஒருத்தர் வேணும் இல்லை. ஒருத்தர் அவங்க அப்பாவை அவுட் ஹவுஸில் ஒரு சின்ன கொட்டாயில் போட்டு உட்கார வச்சுருந்தானா. டெய்லி சாப்பாடு போடுவான். நான் கொண்டு போய் அவர் ஒரு பழைய அலுமினிய தட்டை பத்திரமா வச்சுருக்காரு. அதை கழுவி வச்சுக்குவார். அதில் கொண்டு வந்து சோத்தை போட்டு சாப்பிடு அப்படின்ட்டு போயிடுவான். அவர் பையன் சின்ன பையன் அப்படியே கூடவே அது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தானோ. ஒரு நாள் தாத்தாட்ட சொன்னானா, தாத்தா அந்த அலுமினிய தட்டை பத்திரமா வச்சுக்க அப்படின்னா. ஏண்டா இதை பத்திரமா வச்சுக்க சொல்கிறேன். ஆமாம், எங்கள் அப்பாவுக்கு வயசானப்போ நான் அவர் இங்கே இதே கொட்டாயில் உட்கார வச்சு சோறு போடணும்ல, அதுக்கு அந்த தட்டு வேணுமே அப்படின்னானா. அப்போ தான் அவங்க அப்பாவுக்கு சுருக்குனப்பட்டதான். அடாடா, பையன் நம்மளை இதை விட இன்னும் கேவலமாக ட்ரீட் பண்ணுவான் போல் இருக்கேன்னு அன்னிலேருந்து அப்பாவை வீட்டுக்குள்ளே வர வச்சு உட்கார வச்சு மேஜையில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டான மரியாதையாக. அதனால் நம்ம எப்படி பேரண்ட்ஸை நடத்துகிறோமோ அப்படி தான் நம்ம குழந்தைங்க நடத்துவாங்க. லக்ஷ்மி வடுகநாதன் ராமாபுரம் வைத்தீஸ்வரன் கோவில் மற்றும் சிக்கல் சிங்காரவேலன் வைத்தீஸ்வரன் கோவில் முத்துக்குமார சுவாமி உற்சவமூர்த்திகளாக காணப்பெறுகின்றனர். சிக்கலில் வேல் வாங்கும் பொழுது சூரசம்ஹாரத்திற்காக செல்லும் பொழுது தாயிடம் வேல் வாங்கி உற்சவமூர்த்தி மேல் வியர்வை வரும். தெரியும், முன்னாலே கேட்டிருக்கீங்க, நான் அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் திருச்செந்தூரில் நடந்திருக்கு. ஒரு வெள்ளைக்கார துரை அதை பார்த்து அசந்து போயிட்டார். முதல்ல நம்பலை அவர். சாதாரண விக்கிரகம் அது, இட் இஸ் மேட் ஆஃப் சம் மெட்டல், ஏதோ ஒரு மெட்டலில் பண்ணது, அதுக்கு எப்படி ஸ்வெட்டிங் வரும்னார் அவர். அப்புறமா பார்த்துட்டு அதை நிரூபித்து காமிச்ச உடனே அவர் பயந்துட்டார். ஸ்ரீ என்றால் என்ன அர்த்தம்? ஸ்ரீ என்றால் லட்சுமி கடாட்சம், ஸ்ரீ என்றால் லக்ஷ்மி இலக்ஷ்மி, ஸ்ரீ என்றால் நல்ல மங்களகரமான போற்றுதற்குரிய மதிப்பிற்குரிய எல்லாத்துக்குமே ஸ்ரீ யூஸ் பண்ணலாம். ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் நல்லதா? சந்திரமங்கள யோகம் என்கிறார்களே, அதற்கு விளக்கம் தேவை. எனது மானசீக குருநாதர் அவர்களே பதில் சொல்லுங்கள். யார் கேள்வி கேட்பவர்? பெரிய கடை பாலாஜி, தரணம்பேட்டை பஜார், குடியாத்தம், ராயவேலூர் மாவட்டம். பெரிய கடை பாலாஜி. சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து லக்னம் அல்லது கேந்திரத்தில் இருந்தால் 4ல் சந்திரன் செவ்வாய், 7ல் சந்திரன் செவ்வாய் அல்லது 10ல் சந்திரன் செவ்வாய், இந்த மாதிரி கேந்திரங்களிலோ அல்லது லக்னத்திலேயே சந்திரன் செவ்வாய் ஒன்றாக இணைந்திருந்தால் அவர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சகோதரர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள், பாசத்துடன் இருப்பார்கள். அசையா சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய கிடைக்கும். ஒரு சிலருக்கு பரம்பரை சொத்து கிடைக்கும், அல்லது அவர்களே சம்பாதித்து சுய சம்பாத்தியத்திலே அசையா சொத்து, வீடு, நிலம், பண்ணை, தோட்டம், தோப்பு, துறவு, இந்த மாதிரிலாம் பெரிய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்குகிற யோகம் சந்திரனும் செவ்வாயும் 7ல் சேர்ந்தால் ஏற்படும். அது எவ்வளோ பெரிய யோகம் தெரியுமா? அதை நம்ம ஊரில் சில பேர் செவ்வாய் தோஷம் பயமுறுத்திட்டுருக்கான். பாவம், ஜனங்கள்லாம் பயப்படுது. செவ்வாய் யோகத்தை கொடுக்க ஆரம்பித்தா பாக்கி எந்த கிரகத்தாலையும் அந்த மாதிரி கொடுக்க முடியாது. செவ்வாய் கொடுக்கும் யோகங்களை பிற கிரகங்களால் பிடுங்கி கொள்ள முடியாது, பிடுங்கிடும் மற்றெல்லாம். ஆனால் செவ்வாய் கொடுத்தாச்சுன்னா அது லைஃப் லாங் நிலைக்குவான். செவ்வாய் தசையில் வீடு வாங்கிட்டா அப்புறம் விற்க முடியாது. விற்கணும்னு நினச்சா கூட விற்று போகுது. ஏன்னா செவ்வாய் தசையில் வாங்கின ப்ராப்பர்ட்டி விற்க முடியாது. அதனால் செவ்வாய் எதை செய்தாலும் நிரந்தரமாக பண்ணிடும். பொது சேவை, மக்கள் சேவை என செய்யும் பொழுது நிறைய பேருக்கு நாம் நன்மை செய்தாலும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் பாதகம் அதனால் ஏற்படலாம். பாதகம் போல் தெரியும், ஏற்படலாம், பாதகம் போல் தெரியும். அதற்கு சிலர்களுக்கு சாபம் இடுகின்றார்கள். அந்த சாபம் தாக்குமா? இப்படி தாக்கினால் பரிகாரம் என்ன? எந்த ஸ்தலம் போனால் சரியாகும்? நீங்கள் பொது காரியங்களில் ஈடுபடும்போது 4 பேருக்கு பிடிக்கும், 4 பேருக்கு பிடிக்காது. சில பேர் புகழ்வாங்க, சில பேர் கிண்டல் அடிப்பாங்க. அதெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கூடாது. நீங்கள் மனசாட்சிக்கு தெரிஞ்சு நல்ல விஷயந்தான் பண்ணுறீங்க, உங்களால் யாருக்கும் எந்த தீமையும் இல்லை அப்படின்னு மனசில் பட்டுன்னா நீங்கள் துணிஞ்சு அதை பண்ணிகிட்டே இருங்க. யாருக்காகவும் நீங்கள் உங்களுடைய இதை மாற்ற வேண்டாம். ஊராட்சி தலைவர் எக்ஸ் தலைவர் டிஎஸ்ஆர் காளிந்தன் நாற்றம்பற்றி தப்பலாங்குண்டி பஞ்சாயத்து. எங்கே இருக்குது தப்பலாங்குண்டி தெரியல.
இதுவரை யாராவது ஒரு பிரைம் மினிஸ்டர் அல்லது பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா ஆகியோருக்கு நீங்கள் ஜாதகம் பார்த்து நேரடியாக அவர்களிடமே ஜாதக பலன் சொல்லும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததுண்டா? சார், அவங்களாம் நேரடியாக வரமாட்டாங்க சார், அது தெரிஞ்சுங்க. எல்லா விஐபியும் ஜாதகம் பார்ப்பாங்க, ஆனால் தானே போய் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு நம்பகமான யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து இப்போ டைம் எப்படி இருக்குன்னு அந்த குறிப்பிட்ட அந்த ஜோசியர்கிட்ட போய் நீ கேட்டுன்னு வா, ஏதாவது பரிகாரம் பண்ணுமா என்னென்னு அவரை கேட்டுன்னு வான்னு சொல்லி யார் மூலியமாவது அனுப்புவாங்க. அவங்கெல்லாம் நேரடியெல்லாம் வந்து உட்காந்து ஜாதகம்லாம் பார்க்க மாட்டாங்க. நான் அந்த மாதிரி யாருக்கும் பார்த்ததில்லை. அப்படியே எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அவங்க கூப்பிட்டு என்கிட்ட பேசி ஜாதகம் பார்க்க சொன்னால் நான் அது வெளியே சொல்ல மாட்டேன். ஏன்னா வெளியே சொன்னால் அது வந்து எனக்கு பப்ளிசிட்டி பண்ணிக்கிறதா அர்த்தமாயிடும். ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய ஒரு தலைவராக இருக்கிறவங்க அதை வந்து சீக்ரெட்டாக வச்சுக்கணும்னு தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ நம்ம போய் அந்த சீக்ரஸியை வந்து லீக் அவுட் பண்ணக்கூடாது. நான் அவங்களுக்கு பார்த்துருக்கேன் இவங்களுக்கு பார்த்துருக்கேன்னா பெருமடிச்சதுக்காக சொல்லக்கூடாது. உண்மையிலே நான் இது வரைக்கும் பிரசிடெண்ட்டு அல்லது பிரைம் மினிஸ்டருக்கெல்லாம் யாருக்குமே நேரடியாக பார்த்ததில்லை. அவங்க ஜாதகம் எல்லாமே நான் கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் நான் அவங்கள்ட்ட உட்காந்து நேரடியாக அதை பற்றி பலன் சொன்னதில்லை. மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், அனைவரும் ஆரோக்கியமாக இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள், கலகலப்பாக சிரித்து பேசி கொண்டிருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். உங்களுக்கு சமுதாயத்திலே செல்வாக்கு அதிகரிக்கும், சோஷியல் ஸ்டேட்டஸ் அதிகமாகும். நீங்கள் சொன்னால் அதை செய்யறதுக்கு எல்லாரும் தயாராக இருப்பாங்க. அந்த அளவு ஒரு செல்வாக்கு ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்கும். பொருளாதார ரீதியான வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். 2 குடைவன் ராசியிலே 4 குடைவன் 2 உச்சம். எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 7ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே திருமணத்திற்கு இப்பொழுது வியாழ நோக்கம் வந்துவிட்டது. மேஷ ராசிக்கு குரு பலன் வந்தாச்சு, பார்த்தீங்கன்னா உடனே முடிஞ்சிடும். நல்ல இடமா அமையும். கொஞ்சம் முயற்சி எடுத்து பார்க்கணும். 2-3 மேட்ரிமோனி சென்டர்லலாம் போய் பதிவு பண்ணணும். 4 இடத்துல பதிவு பண்ணால் தான் சீக்கிரம் ஏதாவது ஜாதகம் வரும். திருமணத்திற்கான முயற்சியை துரிதப்படுத்துங்கள் மேஷராசி அன்பர்களே. இப்பொழுது நல்ல நேரம் வந்திருக்கு, அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 12ஆம் இடத்திலே சுக்கிரன், 2ஆம் இடத்திலே குரு, இருபுறங்களிலும் சுபகிரகங்கள் வலுவாக அமைந்திருக்கின்றன. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. 3 குடைய சந்திரன் ராசியிலே உச்சமடைந்திருக்கிறது. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 2ஆம் இடமான தனஸ்தானத்திலே தனகாரகன் அமர்ந்து கொண்டு செல்வ செழிப்பினை மிகுதியாக்கி கொண்டிருக்கின்ற நல்ல நேரம். செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டுமானால் வியாபாரம் சிறப்பாக நடைபெற வேண்டும். எனவே அது ஒரு நல்ல நேரம் என்பதால் அவ்வாறு நடைபெறுகிறது. உங்களுடைய தொழில் நன்றாக இருக்கும், வியாபாரம் நன்றாக இருக்கும், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள், உற்சாகமாக காணப்படுவீர்கள், ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறது. ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடமான கடகத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. வீடு கொடுத்த சந்திரன் உச்சமடைந்து விட்டது. புதனுக்கு இடம் கொடுத்த சந்திரன் உச்சம் பெற்று இருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல கிரக அமைப்பு. மிதுனத்திற்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுவதற்கான வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது. மிதுன ராசிக்கு 5, 7, 9 ஆகிய வீடுகளை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பதவிகள் கிடைக்கும். பதவிகள், பட்டங்கள், கௌரவ பொறுப்புகள், மிகப்பெரிய பெயர், புகழ், செல்வாக்கு ஆகியவை கிடைக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருப்பதால் புகழ் கிடைக்கும். பொருளாதாரத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வெறும் புகழ் இல்லை, பணமும் கிடைக்கும். புகழ், பணம் ரெண்டும் கிடைக்கும். சில பேர் நிறைய புகழ் வச்சுருப்பாங்க, அவங்க பேரை சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பேங்க் பேலன்ஸ் ரொம்ப மினிமம்லேயே போயிட்டுருக்கும். கையில் காசே இல்லாமல் சில பேர் வெறும் புகழை மட்டும் வச்சிட்ருப்பாங்க. சில பேர்கிட்ட நிறைய பணம் இருக்கும், ஆனால் அவங்க யாருமே தெரியாது, வெளியில் தெரியாது. ரோட்டில் நடந்து போனால் யாரும் ரெக்கக்னைஸே பண்ண மாட்டாங்க. யாரோ போகிறாங்க அப்படின்னு எல்லோரும் இருப்பாங்க. 10 பேர் பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணுற அளவுக்கு ஃபேம் வருதுங்கிறது அது 7ஆம் இடம் வலுவாக இருந்தால் வரும். 7 குடைவன் 5இல் இருந்தால் புகழ் கிடைக்கும். 7 குடைவன் 9இல் இருந்தால் புகழ் கிடைக்கும். ஜனனகால ஜாதகத்தில் 7, 5, 9 இது 3 ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் ஏற்பட்டிருக்கணும். அப்படி இருந்தால் புகழ் கிடைக்கும்.
அத்தகைய ஒரு கிரக அமைப்பு கோச்சாரத்தில் இப்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது. எனவே இப்பொழுது புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. கடக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் உச்சம். ராசியில் புதன். கடகத்திற்கு புதன் ஒன்றும் பெருசாக நல்லது பண்ணாது, இருந்தாலும் ரொம்ப கெடுதலும் பண்ணாது. தாய் மாமா உறவு வலுப்பெறும். ரொம்ப நாள் அவங்களோட பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தாருன்னா இப்போ மாமா வீட்டுக்கு வருவார், இல்லை மாமா வீட்டுக்கு நீங்கள் போவீங்க, இல்லை 2 பேரும் எங்கேயாவது சந்திப்பீங்க. மாமாவால் உங்களுக்கு சில நன்மைகள் நடைபெறும். தாய் மாமன், அம்மா கூட பிறந்தவங்க, சகோதரர்கள், உங்கள் தாயாரோடு கூட பிறந்த சகோதரர்கள் நன்றாக இருப்பார்கள். அவர்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நல்லுறவு ஏற்படும். அவர்கள் மூலமாக ஏதாவது சில நன்மைகள் நடைபெறாம். திருமண வயதில் இருக்கும் கடகராசினருக்கு தாய் மாமா பொண்ணை கொடுக்குறேன்ட்டு வருவாங்க. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாப்பிள்ள அப்படின்வார். பிடிச்சிருந்தா பண்ணிக்கலாம். புதன் வலுவாக இருந்தால்தான் தாய் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும், இல்லைன்னா தாய் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாது. இப்போ புதன் வலுவாக இருக்கிறது. எனவே அது போன்ற திருமண சம்பந்தங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தாய் வழி சொத்து கிடைப்பதற்கு சிலருக்கு வாய்ப்பு இருக்கிறது. தாயாரின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். கடகராசி மாணவ மாணவியரெல்லாம் இப்பொழுது நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் பெற்று மேற்படிப்பிற்கு தேவையான தகுதிகளெல்லாம் கிடைத்து மேற்படிப்புக்கு அட்மிஷன் கிடைத்து சந்தோஷமாக உயர்கல்வியை தொடர்கின்ற நல்ல நேரமாக இது விளங்குகிறது. எனவே இது ஒரு மிகச் சிறப்பான நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சிம்மத்துக்கு. இன்றைக்கி தொட்டதெல்லாம் செலவு வைக்கும். இந்த லைட்டு அணைஞ்சு எரியுது, எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு என்னென்னு பார்க்க சொல்லு அப்படிம்பிங்க. இந்த டியூப்பு மாத்திரம் போல் இருக்குது அப்படிம்பிங்க. அவர் வந்து பார்த்துட்டு, சார் டியூப்பு மட்டும் இல்லை சார், அந்த சோக்கு போயிடுத்து, அந்த பட்டியே மாற்றணும் சார், எல்லாமே செட்டாக மாற்றணும் அப்படின்னா. ஐயோ செட்டாக மாற்றணுமா, சரி மாற்று அப்படிம்பிங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம், வீட்டில் டியூப் லைட்டு வந்து கருப்பாகும் கார்னரில், அதை மாற்றுவோம். இதெல்லாம் எல்லாருக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கக்கூடிய விஷயந்தான். பட் அந்த மாதிரி சின்ன விஷயமே உங்களுக்கு தொட்டு அப்படியே பெரிய செலவாக இழுத்துன்னு விட்ரும். அதனால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். வீட்டு செலவுகள், பராமரிப்பு செலவுகள், அல்லது வண்டி வாகனத்திற்கான பராமரிப்பு செலவுகள். காரை சர்வீஸ் கொடுவீங்க, அவன் பார்த்துட்டு சார் ஷாக்கப் சார் கொஞ்சம் பார்க்கணும் சார், வேலை இருக்குது சார் அப்படிம்பாங்க. இப்படி ஏதாவது ஒன்று தொட்டு ஒன்றுன்னா அப்படியே போய்டும். அது பெரிய கடைசியில் பில்லு வரும்போது பெரிய பில்லாக வந்து நிற்கும். அதனால் அதையெல்லாம் கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். பணத்தையும் ரெடியாக வச்சுக்கணும். அப்படி செலவு வந்துன்னா அதில் நீங்கள் வந்து வருத்தப்படக்கூடாது. இன்றைக்கி அப்படி தான் வரும், செலவு தான் வரும். இன்றைக்கி சிம்மத்துக்கு என்ன பலன் அப்படின்னா செலவுகள் அதிகமாகும். எனவே அதை சந்திக்க, எதிர்பார்க்க, அதை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 11 குடையவன் 9ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பது ஒரு யோகம். 2 குடையவன் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பது மற்றொரு யோகம். 2, 11 ஆகிய வீடுகள் வலுவாக இருப்பதால் இப்பொழுது பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். தனஸ்தானத்தை தனஸ்தானாதிபதியும் பார்க்கிறது, தனகாரகனும் பார்க்கிறது. அதனால் பணம் நிறைய வரும். தனஸ்தானாதிபதினா 2ஆம் வீட்டிற்கு அதிபதி. கன்னிக்கு 2ஆம் வீடு யாரோட வீடு? சுக்கிரன் வீடு. சுக்கிரன் அதை பார்த்துட்ருக்கு. மேஷத்திலிருந்து 7ஆம் பார்வையாக சுக்கிரன் தன் சொந்த வீடான துலாமை பார்க்கிறது. தனகாரகனாகிய குரு மிதுனத்திலிருந்து 5ஆம் பார்வையாக அதே துலாமை பார்க்கிறது. எனவே 2ஆம் இடத்தை 2 குடைவனும் குருவும் பார்த்து கொண்டிருப்பதால் பண வரவு சற்று அதிகமாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் திட்டமிட்டபடி நடைபெறும். நீங்கள் எங்கேயாவது பணம் கேட்டிருந்தீங்கன்னா இப்போ கிடைக்கும். லோன் கேட்டால் கிடைக்கும். நீங்கள் இப்போ எவ்வளோ ரூபாய் கேட்டாலும் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு நேரம் உங்களுக்கு. மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கும். குடும்பத்தில் யார் திருமண வயதிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு திருமணம் நடைபெறும். படித்து கொண்டிருக்கும் பள்ளிக்கூட மாணவர்களுக்கெல்லாம் கல்வியிலே அதிக ஆர்வம் ஏற்படும். எனவே இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணால் இப்போ அதை வாங்க முடியும். வாங்குவதற்கான யோகம் இப்பொழுது அமைந்திருக்கிறது. நல்ல நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான உங்களுடைய டீலிங்ஸ், உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ நல்லா நடக்கும். எய்தர் யூ கேன் பை ஆர் செல் எ ப்ராப்பர்ட்டி நவ். அதற்கான ஒரு வாய்ப்பு இப்பொழுது உருவாகி இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது.
நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீங்கள் இருக்கும் இடத்தை சுற்றி எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் அந்த மகிழ்ச்சி அலை உங்களை சுற்றி ஒரு ஆறா சுற்றிக்கிட்டே இருக்கும். எனவே நீங்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள், சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள், திட்டமிட்டபடி அனைத்து பணிகளையும் செய்து முடிப்பீர்கள். இன்று விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். 2 சுப கிரகங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றன. எனவே தீமை எதுவும் நடக்காது. பேச்சில் மட்டும் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். எதையாவது உண்மையை சொல்கிறேன்னு உளரக்கூடாது. உண்மையை சொன்னாலே பிரச்சனை வரும் சார் இந்த காலத்தில், தெரியுமா? 4 பேர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஏதாவது பழைய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அந்த அப்படி நடந்தது தெரியுமா அப்படின்னு நம்ம தெரிஞ்ச சொல்கிறோமா, அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி அதை ப்ளோ அப் பண்ணி அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு அதை பெருசாக்கி போய் எங்கேயா சொல்லிடுறாங்க. இது நிறைய நடக்குது. அதனால் யாருக்கிட்ட உட்காந்து பேசினாலும் சரி, ஒரு பப்ளிக்கில் பேசும் பொழுது யாரை பற்றியும் டீக்ரேட் பண்ணுற மாதிரி பேசாதீங்க. அவதூறாக பேச வேண்டாம். பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. பேச்சையே தவிர்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் பேசாமல் இருக்கணும். எல்லாருக்கும் ஓஹோ அப்படின்னு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு அசட்டு சிரிச்சிட்டு போயிடணும் நைஸாக. அதுதான் புட்சல்தனம். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கல்வி முன்னேற்றம் மாணவர்களுக்கு நன்றாக இருக்கும். கல்வியிலே ஆர்வம் அதிகரிக்கும். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஒரு ஆர்வம், இன்னும் படிக்கணும், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், நம்ம படித்தது போராது, கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு, நிறைய கற்றுக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் இப்பொழுது ஏற்படும். வித்யாதாகம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வித்யாதாகம்னா படிச்சுட்டே இருக்கணும், நிறைய கற்றுக்கணும், நிறைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணுங்கிற அந்த ஒரு ஆசை அது இப்பொழுது ஏற்படும். எனவே நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நேரமாக இப்பொழுது விளங்குகிறது. ராசி அதிபதி 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி கணிசமாக உயரும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். வெளியூர் செல்வதற்கு ஒரு சிலருக்கு அவசர வேலை நிமித்தமாக செல்ல வேண்டிய வாய்ப்பு ஏற்படும். சென்று வரலாம். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். மகர ராசி அன்பர்கள் வியாபாரத்திலே கொடிகட்டி பறப்பார்கள். வியாபார வளர்ச்சி மிக மிக சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மகர ராசி அன்பர்கள் ஓரளவு கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் மட்டும் ஆரோக்கியத்தை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சதுன்னா அது என்னங்கிறத உடனே டெஸ்ட் பண்ணி பார்த்துடணும். எல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன விஷயந்தான். இதுக்கு ஒரு நம்மளே பொட்டி கடையில் மாத்திரை கிடைக்குமே, அதை வாங்கி போட்டுக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற அந்த மாதிரி செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் ப்ராப்பர் டெஸ்ட் பண்ணி அதோடைய ரிப்போர்ட்டை பார்த்து டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதுபடி நடக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல போய் செவ்வாய் கேது உக்காண்டிருக்கு, அதை சனி பார்க்குது. 8ஆம் இடங்கிறது லோயர் அப்டமன், உடம்பில் இந்த லோயர் அப்டமன் போர்ஷனில் ஏதாவது நோய் உபாதை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அதற்கு எதுவும் இடம் கொடுக்காமல் ரிஸ்க் இல்லாமல் லைஃப்பை ரன் பண்ணால் அதுக்கு தேவையானபடி உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். மகர ராசி அன்பர்களே, கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 5ஆம் இடத்தில் குரு இருப்பதால் பதவிகள் கிடைக்கும். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுமாங்க, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மிக கடினமான செயல்களை சுலபமாக செய்யக்கூடிய நேரம். மற்றவர்களுக்கு அது கடினமான செயல், உங்களை பொறுத்தவரை அது ரொம்ப சுலபமான விஷயம். உங்களுடைய வியாபாரம் ஒரு தனிச்சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம். பொதுவாக செவ்வாய்க்கிழமைன்னா வியாபாரம் எல்லாருக்கும் டல் அடிக்கும். உங்களுக்கு இன்றைக்கின்னு பார்த்து புதுசுன்னு அப்படியே ஒரு 40% ஜாஸ்தி டேர்ன் ஓவர் வரும். வழக்கத்தை விட 40% அதிக வியாபாரம் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மாலை நேரத்திலே முக்கியமான நிகழ்ச்சி ஒன்றிலே கலந்து கொண்டு அங்கே பாராட்டப்படுவீர்கள். எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள். புகழ் மழையிலே நனையக்கூடிய நேரம். உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். உங்களுடைய வயதிற்கு ஏற்ப என்ன சுப நிகழ்ச்சி நடைபெற வேண்டுமோ அது உங்கள் இல்லத்தில் நடைபெறும். என்ன சுப நிகழ்ச்சி நடந்தால் உங்களுக்கு அது சந்தோஷமாக அது நடக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 5 3ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் மிகப்பெரிய யோகம். 4, 7 ஆகிய 2 கேந்திரங்களுக்கு அதிபதியான புதன் 5ஆம் இடமான கடகத்திலே திரிகோணஸ்தானத்திலே அமைந்திருப்பதால் யோகம்.
கடகத்தில் புதனுக்கு வீடு கொடுத்த சந்திரன் உச்சம் பெற்றிருப்பதால் யோகம். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மீனராசிக்கு இந்த நாள் விளங்குகிறது. குடும்பத்தில் ஏதேனும் நல்ல மங்களகரமான சுப நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தார் அனைவரும் உங்களை மிகவும் நேசிப்பார்கள், உங்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள மீனராசியினருக்கு அதிலே சற்று அதிக வளர்ச்சி இன்றைய தினம் கிடைக்கும். மகிழ்ச்சியான நல்ல நாள் இன்றைய நாள். மாணவர்கள் விரும்பி படிப்பார்கள். 4-7 கொடைய புதன் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உச்சமடைந்திருக்கிறது. எனவே இது மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக மீனராசி மாணவ மாணவியருக்கெல்லாம் இருக்கும். மீனராசியிலே உள்ள வியாபாரிகளுக்கும் இது மிகச் சிறப்பான நாள். திருமண தடை விலகும். மீனராசியில் கல்யாண வயசில் இருந்தால் இப்போ கல்யாணம் நிச்சயம் ஆகும். நல்ல இடம், நல்ல பையன், நல்ல ஃபேமிலி, நல்ல சம்பளம், நல்ல படிப்பு அப்படின்னா டக்குன்னு முடிச்சிடணும். நம்ம ஊரில் ரொம்ப லேட் பண்ணுறாங்க. பெண்கள்லாம் கல்யாணத்தை ரொம்ப தள்ளி போடுறாங்க. தள்ளி போடவே கூடாது. காலத்தே பயிர் செய்யு, உரிய காலத்தில் கல்யாணத்தை பண்ணி குழந்தைய பெற்றுடணும். அப்புறம் நீ வேர்ல்டு டூர்லாம் போய் யார் வேணான்னா, நான் அந்த கண்ட்ரிக்கு போகணும், இந்த கண்ட்ரிக்கு போகணும், ஐ வாண்ட் டு கோ அப்ராட், ஸோ ஐ ஒன்ட் மேரி. அப்ராட் போகிறதுக்கும் மேரேஜுக்கு சம்மந்தமே இல்லை. இது வேறு, அது வேறு. மேரேஜுக்கு நல்ல இடம் கிடச்சா அதை முதல்ல முடிச்சுன்னு அப்புறம் அப்ராடுக்கு போய் யார் வேணான்னா. வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. ஏன்னா வெளிநாட்டுக்கு எந்த வயசில் வேணால் போகலாம். கல்யாணம் எந்த வயசில் வேணாலும் பண்ணிக்க முடியாது. கல்யாணத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் இருக்குது. அந்த ஏஜில் பண்ணிக்கிட்டா தான் அந்த கல்யாணத்துக்கு ஒரு அழகு. அதனால் மேரேஜை தள்ளி போடக்கூடாது. உங்களுடைய லைஃப் ஆம்பிஷன் என்னவா வேணால் இருக்கலாம், அதை தனியாக வச்சுங்க, மேரேஜை தனியாக வச்சுங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த ஆம்பிஷன் நிறைவேறினா தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லாதீங்க. ஆம்பிஷன் எந்த ஏஜில் நிறைவேறும் தெரியாது. கல்யாணன்றது சின்ன வயசில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். முகத்துலலாம் சுருக்கம் விழுந்து தலையில் லேசாக நர முடியெல்லாம் வந்ததுக்கப்புறம் டை அடிச்சுட்டு போய் பொண்ணு பார்க்குறதெல்லாம் ரொம்ப அபத்தம். யூத்தாக இருக்கும்போது கல்யாணம் பண்ணணும். அப்போ தான் அந்த மேரேஜுக்கு ஒரு அழகு. அதனால் இப்போ மீனத்துக்கு பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கான டைம் வந்துடுச்சு. திருமணம் நடைபெறுவதற்கான நேரம் வந்துவிட்டது. தயவு செய்து திருமணத்தை தள்ளி போட வேண்டாம். திருமணத்திற்கு சம்மதித்தால் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.